ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையை குறித்து, உண்மைத்துவத்தை குறித்து, உண்மையுள்ள இருதயத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல எதை எதிர்பார்க்கிறான்னா, நம்ம உண்மை உள்ளவர்களா மாறணும்னா நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரு கேரக்டரை பத்தி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதுதான் இந்த வசனத்துல சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா நம்ம மாறணும்னு நினைச்சோம்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய செயல் தானாக மாற ஆரம்பிக்கும், நம்ம சிந்தை தானாக மாற ஆரம்பிக்கும். ஆவியானவர், இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர், ஆவியானவரும் உண்மை உள்ளவர். நம்ம உண்மை உள்ளவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்து நம்மையும் உண்மையுள்ளவர்களை அவர் மாற்ற அவர் உதவி செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நாங்க உண்மை உள்ளவைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கணும். நாங்க உட்காரும் போது, எழுந்து கொள்ளும் போது, என் கர்த்தர் நீர் எப்படி உண்மை உள்ளவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர், செயலிலே உண்மை உள்ளவர், எங்கள் மேலே நீர் காட்டுகிற இரக்கத்திலே உண்மை உள்ளவர், அன்பிலே உண்மை உள்ளவர், ஆண்டவரே வல்லமையிலே உண்மை உள்ளவர், ஆண்டவரே நீர் எப்படியெல்லாம் உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய குணாதிசயங்களை, நம்மளை சுற்றி நடக்கிற உண்மையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் உண்மை உள்ளவர்களாய் மாற்ற அவர் சித்தம் கொள்வார். நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நாங்க உண்மையானவர்களை சிந்திக்கிறோம், அதை விட்டுட்டு ஆண்டவரே தேவையற்ற அழிந்து போகிற காரியங்களை சிந்தித்து உட்கார்ந்து ஆண்டவரே நேரத்தை விரயமாக்கிட்டு இருக்கோம், எங்களை நீங்க மாற்றுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா, நாங்க உண்மை உள்ளவைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களா, உண்மையாகிய ஆண்டவர், உண்மைனாலே கிறிஸ்து தான், உண்மைனா என்னோட தேவன் தான், உண்மைனா என்னுடைய ஆவியானவர் தான், உண்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஆண்டவரே உண்மையாய் மாறுமே. என் கர்த்தர் அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, முதலாவது ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தாட் ப்ராசஸை மாற்ற கிருபை செய்யுங்க, எங்க சிந்தனையை மாற்ற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் மாற்றப்பட்டவர்களாய் ஆண்டவரே மாறுகிறது உமக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் மாறிக்கொள்ள மாறுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.